சமூக நீதி பேசும் திமுகவின் வேஷம் கலைந்து ஒரு வருடமாகிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடந்து ஒரு ஆண்டு கடந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட இந்த கொடுஞ்செயல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. இந்த சம்பவம் குறித்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வன்கொடுமை உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏடிஎஸ்பி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவினர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் சாட்சிகள் யாரும் இல்லாததால் குற்றவாளிகளை ஒரு ஆண்டு கடந்தும் கண்டறிய முடியவில்லை. இந்நிலையில் இதனை நினைவூட்டும் வகையில் வேங்கைவயல் சம்பவம் நடந்து ஒரு ஆண்டு கடந்துவிட்டது என்றும், மத்திய அரசு பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக ஒதுக்கும் நிதி என்ன ஆயிற்று என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். வேங்கைவயல் சம்பவம் நடந்து ஒரு ஆண்டு கடந்துவிட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போட்டு வைத்திருந்த உங்கள் சமூக நீதி வேஷம் கலைந்து மக்கள் முன் உங்கள் உண்மை முகம் அம்பலப்பட்டு ஒரு ஆண்டு ஆகிறது. பொதுமக்களை வெறும் வாக்குகளாக மட்டுமே பார்க்கும் திமுகவின் கோர முகம் முழுவதுமாக வெளிப்பட்டு ஒரு ஆண்டு ஆகிறது. தமிழகத்தில் 30% பள்ளிகளில் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு எதிராக ஜாதிய வேற்றுமை, தீண்டாமை நிலவுகிறது என்று நாளிதழ் செய்தி ஒன்று வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இன்னும் மேடைகளில் சமத்துவம், சமூக நீதி என்றெல்லாம் யாரோ எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் உங்கள் முகத்திற்கு நேராகவே சிரிக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக ஒதுக்கும் நிதியை எடுத்து உங்கள் வாக்கு அரசியலுக்காக வேறு திட்டங்களுக்கு செலவிட்டீர்கள், அல்லது செலவே செய்யாமல் திருப்பி அனுப்பினீர்கள். பொதுமக்களுக்கு அதன் வீரியம் புரியவில்லை. காலம் காலமாக நீங்கள் நடித்து வரும் மேடை நாடகங்களை நம்பியிருந்தார்கள். ஆனால் இனியும் அவர்கள் ஏமாற தயார் இல்லை என காட்டமாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.